சமுதாய மக்கள் சீரான கல்வியை பெற்று நாளைய சீர்மிகு ஆட்சியாளர்களாக உருவாக்கப்பட்டு உறுதுணையாக இருக்கப்பட வேண்டும் என்ற ஒரு உன்னதமான நோக்கத்திற்கு ஆரம்பிக்கப்பட்டு எல்லா புகழும் முழுவன் ஒருவனுக்கே நீ நதி போல ஓடிக்கொண்டீரு. நான் வந்து ஜாமியா எஜுகேஷனல் ட்ரஸ்ட்ல படிக்கிறேன். இங்க வந்துட்டு எந்த ஒரு பேமெண்ட்டும் கிடையாது. இவங்க வீக்கெண்ட் டெஸ்ட் இருக்கு, டெய்லி டெஸ்ட் இருக்கு. ஸோ எல்லாமே வந்துட்டு ஃப்ரீயா தான் பண்ணி தராங்க. இந்த நீட் கோச்சிங் கிளாஸ்ல பிசிக்ஸ்னு இல்லை, ஆல் சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் வித் ஈக்குவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அந்த கரெக்டான டைமிங்ல சொல்லி கொடுக்கறதுல இருந்து எல்லாத்தையும் கரெக்டாக பண்றாங்க. ஈவினிங் வந்து 5 to 6 வந்து எங்களை இங்கே படிக்கிறதுக்கான அந்த ஃப்ரீ இம்பார்ட்டன்ஸ் சொல்றாங்க. வித் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. இங்க வந்து படிக்கிறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. மற்ற இன்ஸ்டியூட்டை கம்பேர் பண்ணும்போது இங்க நிறையவே சொல்லி தராங்க. பிசிக்ஸ்க்கு மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. பிசிக்ஸ் சார் ரொம்ப சூப்பராகவே சொல்லி தருவாங்க. நான் வந்து திருநெல்வேலியில இருந்து இங்க வந்து படிச்சுட்டு இருக்கிறேன். நான் கரூர் மாவட்டத்துல இருந்து வரேன். இந்த வருஷம் நீட் எக்ஸாம் நான் கண்டிப்பா கிளியர் பண்ணிட்டு எம்பிபிஎஸ் ஆனவட்டி நானும் கண்டிப்பா அந்த உதவி என்னால் என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணுவேன். ஆக்சுவலாக எனக்கு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் வந்து சேர்ந்தேன். எப்போ பிசி எக்ஸாம் எழுதணும் அப்போ தான் என் மேலே எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. அந்த அளவுக்கு இங்கே ஜாமியாவில் சொல்லி கொடுத்தாங்க. இதுவரை 25 மாணவர்கள் மருத்துவ படிப்பினை படிக்கின்றனர். மத்திய மாநில அரசாங்கத்தில் கொடுக்கப்பட்ட சிறந்த பயிற்சியின் காரணமாக இதுவரை 15க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அரசு அதிகாரிகளாக பணிபுரிந்து வருகிறேன் என்பது இறைவன் கொடுத்த மாபெரும் ஒரு கிருபை. என் சகோதர சகோதரிடம் நான் கையேந்தி கேட்கின்றேன், நீங்கள் இந்த புனிதமிகு ரமலானில் உங்களுடைய ஜக்காத்தையும் தான தர்மங்களையும் கொடுத்து ஏழை மக்களிடம் இருந்து அரசு அதிகாரிகளாகவும் மருத்துவர்களாகவும் ஆசிரியர்களாகவும் உருவாக்கி இந்த இந்திய தேசத்திற்கு தாய் திரு நாட்டிற்கு இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பு இருக்கப்பட வேண்டும் என உன்னதமான நோக்கத்திற்காக உங்களிடம் கையேந்தி கேட்கின்றோம். ஜாமியா கல்வி அறக்கட்டளை நிதி உதவி தாரீர் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன்.